ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் தேவை. அப்படிப்பட்ட நம்ம நாட்டை சேர்ந்த நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு படைப்பாளர் தான் திரு தோட்டா தரணி அவர்கள். அவருக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆர்ட் டைரக்டராக இருக்க திரு தோட்டா தரணி அவர்களுக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் அந்த நாட்டோட மிக உயரிய விருதான செவாலியே விருது கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பல மனிதர்கள் செவாலியே விருது வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு சினிமாவிலேயே நடிகர்கள் சிவாஜி, கமலஹாசன் போன்ற பல பெரிய மனிதர்கள் வாங்கியிருக்காங்க. தோட்டா தரணி சார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்ட் டைரக்டர். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், பிரெஞ்சு படங்களில் கூட ஆர்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்காரு. அவர் ஆர்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, சிறந்த ஓவியர், சிற்பியும் கூட. சரிடா இவ்வளோ சொல்கிற, எனக்கு இன்னும் இவரை சரியாக தெரியலையே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க, சில பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்காக இதோ இந்த பாட்டில் எல்லோரும் ரஜினி சாரை பார்த்துருப்போம், ஸ்ரேயா மேமை பார்த்துருப்போம், ஏன் பின்னாடி யார பேக்ரவுண்ட் டான்ஸர்ஸில் இருக்க சில பேரை கூட பார்த்துருப்போம். ஆனால் எந்த இடத்துல இந்த சாங் நடக்குதுன்னு கவனிச்சிருப்போமா? இந்த மாதிரி ஒரு இடமே கிடையாதுங்க. இது ஃபுல்லாக செட்டு. இதை உருவாக்குனது நம்ம தோட்டா தரணி சார் தான். டைரக்டர் சங்கர் சார் அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்துக்குமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். இந்த மாதிரி சார் ரஜினி ஸ்ரேயும் வராங்க. ரகுமான் மியூசிக்கில், வைரமுத்து லிரிக்ஸில், சின்மயி பாட, ரஜினி சார் ஆற ஒரு மாதிரி மஜாவா, மெகாவா, பிரம்மாண்டமாக வேற மாதிரி வேணும் சார்னு கேட்க நம்ம தோட்டா தரணி சாரும் பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கண்ணும் கருத்துமா பொண்ணும் பொருளும் போட்டு கண்ணாடியில் கட்டின மாதிரி தான் நீங்கள் இந்த பாட்டில் பார்க்குற சகானா பாட்டோட செட்டு. இந்த மாதிரி நம்ம பார்த்து ரசித்தா பல படங்களோட செட்டப் பண்ணுது நம்ம தலைவர் தான். இதோ இப்போ நம்ம மணி சார் டைரக்ஷனில் வந்த பொன்னியின் செல்வன் படத்து கூட சார் தான் ஆர்ட் டைரக்டர். இவரோட ரீசன்ட் மூவிஸ்னால் குபேரா, ஹரிஹர வீரமல்லு, பொன்னியின் செல்வன் போன்ற படங்களை சொல்லலாம். இதெல்லாம் இப்போ வந்த படம். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா நாயகன், பல்லவி அனுபல்லவி, மௌனராகம், அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களும் ஐயா தான் ஆர்ட் டைரக்டர். எப்படி ஒரு மனுஷன் வேலை செஞ்ச எல்லா படமும் ஹிட் ஆகியிருக்கு? அப்படி என்ன பண்ணுவார் இவர்? வேலை செஞ்ச எல்லா படமும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. உழைப்பு. 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, சின்ன வயசுலேருந்து சினிமாவில் இருக்காள். 1949 ஆந்திராவில் மச்சிலிப்பட்டினத்தில் பிறந்தவர் தான் தோட்டா தரணி சார். தோட்டான்றது அவரோட ஃபேமிலி நேம். அப்பா பேர் தோட்டா வெங்கடேஸ்வர ராவ். இவரும் ஆர்ட் டைரக்டர் தான். இப்போ புரிஞ்சிருக்கும் தலைவர் ஏன், எப்படி, எதனால் கலை, காவியம், ஓவியம்னு எல்லா விஷயத்துலையும் திறன் மிகுந்து சிறந்து வழங்குறாருன்னு. இதெல்லாம் பார்த்தா அது மியூரல் ஆர்ட் வேறு லேர்ன் பண்ணியிருக்காரு. அடிக்கடி ஆர்ட் எக்ஸிபிஷன் கூட நடத்திட்டு இருக்காரு. நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்ட், பத்மஸ்ரீ அவார்டு, இப்போ செவாலியே அவார்டுன்னு ஏகப்பட்ட விருதுகளை வாங்கியிருக்காரு. இப்போ இவருக்கு அவார்டு கொடுக்குற பிரெஞ்சு கவர்மெண்ட் பல வருஷத்துக்கு முன்னாடியே தரணி சாருக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. 1976 பிரெஞ்சு கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டைஃபண்ட் யூஸ் பண்ணி தான் பாரிஸில் பிரிண்ட் மேக்கிங் கற்றுக்கிட்டாரு நம்ம தரணி சார். சின்ன பையனா கிட்டத்தட்ட 4-5 வயசு இருக்கப்பவே வீட்டு பூஜை ரூமில் புத்தர் சிலையை வரைஞ்சாராமா. அது மட்டும் இல்லை, இவர் அப்பா ஆர்ட் டைரக்டருங்கிறதுனால 10-12 வயசுலேருந்தே செட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அனுபவமும் ஆவலும் தான் 75 வயசுலையும் அவரை கடலை நோக்கி மீண்டும் போகிற அலை மாதிரி கலையை நோக்கி ஓய்வு இல்லாமல் ஓட வைக்குது. இவரோட ஐகானிக் ஒர்க்குன்னு பெருமையாக சொல்லப்படுற வேலைகள் என்னென்னா, நாயகன் படத்தில் போட்ட மும்பை தாராவி செட்டு. இந்த செட்டு சென்னையில் தான் போட்டாங்க. ஆனால் பார்த்தா மும்பையை அப்படியே லைவாக பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த அற்புதமான ஆர்ட் ஒர்க்குக்கு நேஷனல் அவார்டு வாங்கினார். ஏற்கனவே சொன்ன சிவாஜி படத்தில் வர சகானா செட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. ஃபஸ்ட்டு தரணி சாரோட சாய்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா 4 சீசன் மென்ஷன் பண்ணுற மாதிரி. 4 சீசன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, ஆட்டம், ஸ்ப்ரிங்கு, சம்மர், வின்டர், இதெல்லாம் கண்ணாடி செட் போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்ல சங்கர் சார் பாலைவனம், அதில் கொஞ்சம் பூ இருக்க மாதிரி போகலான்னு சொன்னோம். இவர் ஒரு படி மேலே போய் பாலைவனத்தில் ஒரு ஃபால்ஸு, அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளார்ஸு, ஒரு பக்கம் பிரமிடு, இந்த மாதிரி கல் மண்ணோட கொஞ்சம் கற்பனையும் நிறைய அக்ராலிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 30 நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின செட்டு தான் இந்த சகாரா பாட்டில் வர செட்டு. இதை இந்த மாதிரி இப்படி தான் பண்ணணும்னு பிளான் பண்ணுறதுக்கே 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இந்த படத்தில் இன்னொரு பாட்டு வருமே, வாஜி வாஜி வாஜின்னு வைரமுத்து வர்ணிச்சு எழுதின ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு 4 மாடியில் பாபிலோனிய அரண்மனை செட் ரெடி பண்ணாங்க. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் 3.5 கோடி செலவு பண்ணாங்க. 3.5 கோடி 2006-7 காலகட்டத்திலேயே அவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அந்த ஒரு பாட்டு மட்டும். இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்னா, ரீசெண்டாக தமிழில் வந்த காந்தி கண்ணாடி, நம்ம பாலாசார் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த காந்தி கண்ணாடி படம், அப்புறம் 11 ஒரு தமிழ் படம் வந்துச்சுல்ல, இந்த படங்களோட பட்ஜெட்டே அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு நம்ம இப்போ செலவு பண்ணுற பணத்தை ஒரு பாட்டுக்காக அப்போவே செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ரிட்டர்னும் கிடச்சிருக்கு. இந்த படத்துக்காக பல அவார்டு வாங்கினாரு தரணி சார், இன்க்ளூடிங் ஸ்டேட் அவார்டு. சமீபத்தில் வந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு செட் ஒர்க் பண்ணுறதுக்காக பென்சில் ஸ்கெட்சிங் மட்டும்தான் யூஸ் பண்ணாராம். அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இவர் எல்லா படத்துக்குமே செட் ஒர்க் பண்ணுறதுக்கு பென்சில் பேப்பர் மட்டும்தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கதை கேட்குறப்போ டேரக்டர் கிட்ட ஃபுல் ஸ்டோரிலாம் கேட்க மாட்டார். கதையில் என்னென்ன இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட்ஸ் நடக்குது அது மட்டும் நோட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாராம். இவரோட அப்பா, தம்பி, அக்கா, இப்படி தன்னோட குடும்பத்தில் பல பேரோட அனுபவம் கிடைச்சிருக்கிறதும் தரணி சாரோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். 75 வயசுலையும் ரெஸ்ட் இல்லாமல் தன்னோட பெஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்க தோட்டா தரணி சார் மென்மேலும் பல பேரும் புகழும் விருதுகளும் வாங்கணும்னு வாழ்த்திட்டு
தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான சினிமா கண்டென்ட்டுக்கு முத்திரையை ஃபாலோ பண்ணுங்கள்.